ஹலோ மக்களே, நம்ம மாயா தரமான வேலை தான் பண்ணியிருக்காப்புல. நம்ம ட்விட்டரில் வந்துட்டு போஸ்ட்டு அண்ட் எக்ஸ் தளத்தில் வந்துட்டு ஐயோ பார்த்தோன்னே நானே என்னடா இது நடிக்கிறாங்களா இல்லை ஐயோ ஒன்றுமே என்ன சொல்கிறதுனே தெரில சொல்லப்போனால். அது என்ன நினச்சுங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. என்ன நடந்துச்சுன்னா, நம்ம அர்ச்சனாவை பற்றி நம்ம ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, டியர் அர்ச்சனா, கங்க்ராச்சுலேஷன். இதை நீ உள்ளே இருக்கும்போது சொல்லியிருக்கலாம். ஏன்னா நீ சொல்லிக்கிட்டு இருந்த அது வந்துட்டு எப்படி சொன்னா, உன் உள் மனசில் வந்துட்டு வெளியில் ஐயோ நம்ம அடிக்க மாட்டோமா, நம்ம ஜெயிக்க மாட்டோமா, ஐயோ இவளுக்கு போயிட்டு நம்ம ரெட்டு துணி அந்த இது போடும்போது நம்ம எல்லாருமே நான் சொல்லியிருப்பேன் வீடியோவில். அண்ட் அந்த மாதிரி அப்போதைக்கு வந்துட்டு அப்படி நினச்சி போட்டு இப்போ வந்துட்டு ட்விட்டு ஜெயிச்சதுக்கப்புறம் அப்படி சொல்லியிருக்காங்க. அண்டு நீ நினச்சது மாதிரி உன் வாழ்க்கை போகும் அப்படிங்கிற மாதிரி பூ பூக்கும். சொல்லப்போனால் பூ பூக்குமா, அப்புறம் காஞ்சி போயிருமா, அதுக்கு வந்து இவங்க தண்ணி ஊற்றுவாங்களாம். எதுக்கு இல்லை எதுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் செடி வாடி போச்சுன்னா நான் வந்து தண்ணி ஊற்றுறேன், என்னை கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் அவங்க கைகால் இல்லையா, இல்லை கேட்குறேன் கைகால் இல்லையான்னு கேட்குறேன். ஸோ நீங்கள் பண்ணுற அழிச்சாலும் தாங்க முள்ளடா மாயா. அது இந்த மாயா ஸ்குவால்லாம் பண்ணுறாங்க பாருங்க, சுத்தமாக அவங்கள ஏற்றுக்க முடியல சொல்லப்போனால். ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்லப்போனால். அப்புறம் வந்துட்டு நம்ம மாயா வந்துட்டு மாயா ஸ்குவாடுக்குள்ள ஒரு லவ் யூ சொல்லியிருக்காங்க. என்னன்னா அதான் மெயின் மேட்ரு செம்ம. ஏன்னா மை டியரிஸ்ட் மாயா ஸ்குவாட், அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க மாயா ஸ்குவாடுன்னு. தேங்க்ஸ் ஃபார் ஷோவிங் அண்ட் மீ வித் லவ், ஃபார் அப்செட்டிங் மை ஸ்லாப்ஸ், ஃபார் ஃபைட்டிங் மை பாட்டில்ஸ். அப்படின்னா அவங்க வந்துட்டு எல்லாத்துமே தேங்க்ஸ் சொல்லிட்டு அண்டு நான் ஃபைட் போட்டது எல்லாமே அப்செட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அன்பு மகிழ்மை அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருக்காங்க. என்னென்னா மை ரெஸ்பெக்ட் அண்ட் அன்கண்டிஷனல் லவ் வில் பி மை ஹார்ட் யூனிட் த எண்டு. ஏன்னா பிக் பாஸ் முடிஞ்சிருச்சு. அண்டு அந்த 105 நாட்களும் மரணப்படுக்கையில் மறக்காத கண்மணி மாதிரி மரணப்படுக்கையிலும் மறக்காதது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. நல்லா காப்பி அடிச்சிட்டேன். உங்களுக்கு தான் வெளியில் பார்க்க போகிறேன், எல்லோரும் உங்களுக்கு தான் யூ வில் பி வித் மீ ஃபார் எவர். அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களுக்காண்டி தான் நான் எல்லாமே பண்ணேன், உங்களுக்காண்டி தான் நீங்கள் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு இதாக சொல்லியிருக்காங்க. எமோஜிலாம் போட்டு கை கும்பிட்ற மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னோட பாட்டில் நீங்கள் ஃபைட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எதை வச்சு பேஸ் பண்ணி சொல்கிறாங்கன்னா, நம்ம ஓட்டு போட்டோம்ல அந்த இதை பேஸ் வச்சு சொல்கிறாங்க. நான் ஓட்டு போடல, இது நாள் வரைக்கும் நான் மாயாவுக்கு ஓட்டு போட்டதில்லை, நீங்கள் ஓட்டு போட்டிருப்பீங்க அதனால இது சொல்லியிருப்பாங்க. அதுக்கு கடைசி வரைக்கும் நன்றியாக இருப்பேன், அப்படி இருந்தினாவே எனக்கு போதும். இல்லை சொல்லப்போனால் எல்லாத்துக்குமே அப்படி இருந்தினாவே எனக்கு போதுங்கிற. அப்புறம் வந்துட்டு எனக்கு ஒரு ஆசை, என் ரசிகர்கள் நீங்கள் இருந்தால் என்னை மட்டும் ரசியுங்கள், மற்றவங்களையும் ரசியுங்கள், ஆனால் ஒருவரையும் வெறுக்காதீர்கள்னு போட்டிருக்காங்க. நீ வெறுக்காம இருமா. இல்லை நீ வெறுக்காம இருந்தினாவே ஒரு ரசிகர்கள்லாம் வெறுக்காம இருப்பாங்க. சொல்லப்போனால் உன்னால் தானே மாறுறாங்க, இல்லைன்னா எதுக்கு மாறுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொன்று, என்னை வெறுப்பவர்கள் இருந்தாலும் கூட என்ன சொல்கிறாங்க, சொல்லப்போனால் உங்களையும் தான் சொல்கிறாங்க, என்னை வெறுப்பவர்கள் இருந்தாலும் கூட அவங்களையும் வெறுக்க வேண்டாம் அப்படின்னு இவங்க வந்துட்டு அவங்க ரசிகர் மன்றத்திட்ட தெரிவிக்கிறாங்களாம். தெரிவிக்கட்டும் வேணும். அடுத்து வந்துட்டு போய் நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லாஸ்ட்டாக ஒன்று போட்டிருக்காங்க. அது வேணா உங்கள் வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சொல்லப்போனால் உள்ள ஒரு வேலை பார்த்தா பாரு தரோம், ஆனால் எல்லாத்துக்குமே தெரியும் அது என்னென்ன வேலைங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அடுத்து வந்துட்டு ஐ ப்ராமிஸ் இட் சந்திப்போம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இது எதனால் பேஸ் பண்ணி சந்திப்போங்கிறது சொல்லியிருக்காங்கன்னா, மூவி படம் வருது, அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு வந்துட்டு நம்ம லோகேஷ் கனகராஜ்ல வந்திருக்கு, அதனால் அவங்க வந்துட்டு சந்திப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அன்புடன் போவும் மாயா எஸ் கிருஷ்ணன் அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டிருக்காங்க.
இந்த இது வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் இந்த வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் கிளார் அடிக்குது. அண்ட் இப்படி ம், தெரியும். அண்ட் நான் தம்ப்லைன்லையும் கொடுக்குறேன், படிச்சு பாருங்க. தரம் ஆனால் மாயா செஞ்சது தரம் சூப்பர்.